மதுரையில் ஓன் வாய்ஸ் சதீஷ் தம்பிக்கு தான் இந்த பதிவு. ஆக்சுவலாக தம்பி, நீ மதுரையில் டாக்டர் திவாகர் எங்கேயாவது அடிக்கிறதுக்கு முன்னாடி அவனை நான் அடித்து மூஞ்ச உடைக்கிற வீடியோ வந்து வைரல் ஆகும் தம்பி. சரியா? அதாவது டாக்டர் திவாகர் உனக்கு தான் அந்த பதிவு. நீ உண்மையிலே டாக்டர் தானே? டாக்டர் தான், பெரிய டாக்டர், நல்லா படிச்சிருக்க. அதில் உனக்கு தான் நடிப்பு வரலையே. உண்மையிலே கேவலமாக நடிக்கிற, கிறுக்கிய மாதிரி நடிக்கிற. சரியா? நீ இருக்கிற மக்களை ஃபுல்லாக முட்டாளாக்கிட்டு இருக்க. என்னமோ நீ தான் பெரிய புடுங்கி மாதிரி. நீ அவ்வளோ பெரிய பிடிங்கலாம் இங்கே கிடையாது. நீனே மதுரையில் ஸ்ப்ளெண்டரில் நாய் மாதிரி தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம். மதுரையில் எவனுமே உனக்கு கண்டுக்க மாட்டாங்க. சரியா? சுள்ளாங்களை தவிர எவனும் உனக்கு கண்டுக்க மாட்டாங்க. நீ சென்னையில் போயிட்டு நான் தான் பெரிய பிடிங்கின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. சரியா? நீ நல்லா படிச்சிருக்க, உங்களை மதிப்பு இருந்துச்சு. இப்போ அதுவுமே மக்களுக்கு மேலே கிடையாது. ஒழுங்காக நீ வேலை ப்ரொஃபஷனலை பார்த்து போனேன்னா அது நல்லது. இல்லை நடிப்பில் இருந்தேன்னா மற்றவங்கள நீ வந்து கீழே இறக்கி பேசாத. ஏன்டா சூரிய பேசுகிறவனா தகுதி இருக்குது? அவர் கால் தூசிக்கு வருவியா? நீ பிச்சைக்காரன் ஆகி நீ ப்ரொமோஷன் பண்ண மாட்டேன்னு எல்லா இடத்துலையும் ப்ரொமோஷன் பண்ணிக்கிட்டு இருக்க. அவர் அப்படியே அப்படி அவர்லாம் உழைச்சி வந்தவர்றா. அவருக்கு படிப்பு நாலேஜ் இல்லைன்னு உனக்கு தெரியுமா? இல்லை தான், ஆனால் கற்றுக்கிட்டாரு. உனக்கு இருக்குல்ல, நீ அதில் போக வேண்டியதானே? படிப்பில் போக வேண்டிய நீ உன யார்? உனக்கு நடிப்பே வராமல் ஏன்டா உயிரை வாங்குற மக்கள் உயிரை? டேய், உனக்கு தான்டா ஃபைனல். மதுரையில் எங்கேயா பார்த்தா மூஞ்சி உடஞ்சுண்டா. நீ என்னை நீ டேக் பண்ணணும்னா நீ என்னை பிளாக்லேருந்து அன்பிளாக் பண்ணு. சரியா? என்னை பண்ணி என்னைய தம்பி இந்த மாதிரி இப்படி பேசினாரு வீடியோ போடுவல, என்னைய போடும்போது நான் அப்போ பார்த்துக்கிறேன். என்னை அன்பிளாக் பண்ணிவிட்டு நீ போடு. வெக்கமாக இல்லை? எவ்வளோ பெரிய ஃபாலோவர்ஸ் வச்சுருக்க, நீ என்னைய பிளாக் பண்ணி வச்சுருக்க. பயமாடா உனக்கு? பார்த்துக்க, அவ்வளோதான் உனக்கு லாஸ்ட்டு.